அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு சாஸ்திரமான பதிவு தான். ஒரு வீட்டில் நான் குடியிருக்கேங்க. கிட்டத்தட்ட 5-6 வருஷமா குடியிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, என் வீட்டில் ஒரு கணபதி ஹோமமும் சுதர்சன ஹோமமும் பண்ணணும்னு ஒரு ஆசையா இருக்கு. நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? குடிதானே இருக்கேன். இந்த வீட்டில் நான் ஒரு ஹோமம் பண்ணா அதோடைய பலனெல்லாம் வீட்டுக்காரருக்கு தானே போகும், எனக்கு வருமா அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். முதல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க குடியிருக்கிற வீடு, நீங்க வாழற இந்த வீட்டுல ஒரு ஹோமம் பண்ணா, கணபதி ஹோமமோ சுதர்சனமோ எந்த ஹோமம் பண்ணாலும் எந்த பூஜை பண்ணாலும் அது உங்களுக்குத்தான் சாருமே தவிர அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனருக்கு சாராது. ஆனா ஒரு விஷயம், நீங்கள் அடுத்த மாசம் காலி பண்ண போறேன், இந்த மாசம் நான் ஹோமம் வைக்க போறேன்னு வைக்காதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, காலி பண்ணின அப்புறம் ஐயோ நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டேன் இருந்தாலும் ஒரு ஹோமம் பண்ணி நான் தரக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் இருக்கும் பொழுது, அதாவது நான் இன்னும் இந்த வீட்டில் இருப்பேன், 5 வருஷம் 6 வருஷம் இந்த வீட்டில் இருந்தேன், திரும்ப ஒரு 3 வருஷம் நான் இருக்க போறேன், நானும் இங்க ஹோமம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம், தாராளமா பூஜை பண்ணலாம், சத்யநாராயண பூஜை பண்ணலாம், எந்த பூஜை வேணாலும் பண்ணலாம். ஆனா பூஜை பண்ணி அடுத்த மாசம் காலி பண்ணாதீங்க. குறைஞ்சது 1 வருடம் நீங்க அந்த வீட்டுல வாழ வேண்டும், அப்பதான் அந்த பூஜை பண்ணணும். சரி, சொந்த வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. எங்க வீட்டுல ஹோமம் பண்ணலாமா, இந்த ஹோமம் பண்ணலாமா? சொந்த வீட்டுக்காரங்க எந்த ஹோமம் வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணலாம். இது பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். இன்னொன்னு, சொந்த வீட்டுக்காரங்களுக்கும் சரி, வாடகை வீட்டுக்காரங்களுக்கும் சரி, ஆபீஸ் வச்சிருந்ததும் சரி, எல்லாருக்கும் பொதுவான ஒரு இதை சொல்லித்தரேன். நீங்கள் ஹோமம் பண்ணும் பொழுது ரக்ஷை அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ஹோமத்துல என்னன்னா, நெய் பாத்திரத்துல அந்த தர்பையை காய்ச்சி அதுல ஒரு சுத்தி கருப்பா கொடுப்பாங்க. அந்த கருப்பா இருக்கிறது நெத்தி வச்சுப்போம், அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சி விட்டுருவோம். ஆனா அந்த ரக்ஷையை நீங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். அதை வழித்து ஒரு பிளாஸ்டிக் கப்புல கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. தினமும் அந்த ரக்ஷையை உங்கள் நெத்தியில வைத்து வர நெகட்டிவே வரவே வராதுங்க. உங்களை சுத்தி எந்த நெகட்டிவே வராது. ஏன்னா அந்த ஹோமத்திலே மந்திரத்தை சொல்லித்தானே அத்தனை நெய் விடுறோம். அந்த தர்பையில அத்தனை உயிர் இருக்கிறது, பெருமாளுடைய உயிர் இந்த தர்பையில தான் இருக்கு. தர்பை என்பது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த தர்பையை காய்ச்சி இந்த நெய்யில கொடுக்கும் பொழுது அத்தனை சக்தியும் அந்த ரக்ஷையில வந்துடும். அதை நீங்கள் நெற்றியில் ரெகுலரா இட்டு கொண்டு வர எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை அண்டவே அண்டாது. இதை செய்யுங்க. யாருமே செய்ய மாட்டேன்றீங்க. அந்த ஹோமத்துல கூட அந்த கருப்பா அந்த பொட்டு வைக்க கூட வரமாட்டேன்றாங்க யாரும். நான் பார்த்திருக்கேன். எல்லாமே அங்க வச்சிருங்க சாமி, நாங்க பார்த்துக்கிறோம். நோ, அந்த பூஜை பண்ண ஐயர் கையால எல்லாரும் வந்தா அந்த ஐயர் அதை எடுத்து நெத்தி வச்சு கூப்பிடுவாரு. நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைங்க எனக்கு நெத்திலாம் வச்சு விடாதீங்க, வேணாம். அப்ப நீங்களாக வாண்டடாக நெகட்டிவா வா 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 என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு அந்த காலத்துல ஏன் நெத்தியில ஏதாவது ஒரு பொட்டாது வையின்னு சொன்னாங்க? ஏன்னா நம்ம நெத்திய பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கிறது, லட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுங்கிற அந்த நெகட்டிவிட்டி என்ன சொல்லுமா, ஐயோ இங்க போகக்கூடாது, இங்க போனா பாசிட்டிவ் எனர்ஜியாலேயே நம்மளை அடிச்சு தூக்கிடுவான், இவர் வேண்டாம். யாரு? நெத்தியே வச்சுக்காம ஒருத்தட்ட ஓடி போலான்னு போயிடும் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம், அந்த ஹோமத்துல பண்ண ரக்ஷைய தயவு செய்து வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் ஹோமம் பண்ணலாம்? எல்லாரும் பண்ணலாங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க தாராளமா அவங்க வீட்லயே பண்ணலாம், சொந்தக்காரங்க அவங்க வீட்டுல பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் பண்ணிட்டு அந்த ரக்ஷைய ஒரு கடையில பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஹோமம் எந்த டயத்துல பண்ணணும், எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா எப்ப பண்ணணும்னா பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 to 6:30 பண்ணாதான் விசேஷம். ஆயுஷ ஹோமம் மட்டும் அந்த நட்சத்திரத்துல பண்ணும். ஆனா ஒரு கணபதி ஹோமமோ ஒரு சுதர்சன ஹோமமோ நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 6:30 மணிக்குள்ள அந்த முகூர்த்தத்தை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும், அவ்வளவு எஃபெக்ட் இருக்குங்க. இது செய்ய 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 செய்யதான் உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு கடையில வியாபாரம் நல்லா இருக்கும், ஒரு வீட்டுல சுபிக்ஷமாக இருக்கும், லட்சுமி கடாட்சம் இருக்கும்,
பெருமாள் கடாட்சம் இருக்கும், சிவன் கடாட்சம் இருக்கும், பிள்ளையார், முருகன் எல்லாருடைய கடாட்சமும் மொத்தத்துல தெய்வத்தினுடைய கடாட்சங்கள் அந்த வீட்டிலே தங்கி நிலைத்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வருஷத்துக்கு 2 ஹோமம் பண்றாங்க. 6 அதாவது அவங்களுடைய கணக்கு ஜனவரி 1, 2ல ஒண்ணு பண்ணுவாங்க, அதே ஜூன், ஜனவரி இப்படி மாறி 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 பண்ணி ரொம்ப அருமையா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. இதை நீங்க செய்ய செய்ய தான் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்ப செய்யறீங்களா? மறக்காம இந்த ஹோமத்தை செய்யுங்க. நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, யார் வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நான் ஊருக்கு போறேன், எங்க அக்கா வீடு அங்க இருக்கு, நான் உட்காந்து பண்ணலாமா? நீங்க பண்ணக்கூடாது, அது அக்கா தான் பண்ணணும். ரைட்டுங்களா? செய்யுங்க. அருமையான வாழ்க்கை வாழுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.